வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை நமக்கு எந்த அளவுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்தாலும் அதை விட அதிகமாக இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கும் ரசிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. ஏன்னா இந்த வாழ்க்கை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாழ்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்குமான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே போகுது. ஆனால் அதை நீங்கள் தேடி அலையிறதுக்கும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க யதார்த்தமான நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு புயலுக்கு பின் அமைதி அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் இந்த வாழ்க்கை ரசிக்கிறதுக்கான எல்லா கதவுகளையும் திறந்து தான் வச்சிருக்குது. ஆனால் அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த பிரச்சனைகளை மூழ்கிறதுனால அதை கொண்டாட தவறிடுறீங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான உண்மை. இன்னமும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையோட யதார்த்தமே நீங்கள் வாழ்கிறதான் வந்திருக்கோம். நம்ம யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நம்ம பதில் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை இழக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் எப்போவும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்ந்துருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. அப்புறம் வேறு ஏதாவது கருத்து சொல்லணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி நண்பர்களே.